இப்போ நான் படத்துல வயலன்ஸ் காட்டுறேன். அந்த வயலன்ஸ் வந்து குழந்தைங்க பாக்குறாங்க. பார்த்தா அவங்க கெட்டுருவாங்க. இவ்வளவு வயலன்ஸ் தேவையில்ல, இவ்வளவு ரத்தம் தேவையில்ல அப்படின்னு சொல்ற அதே சென்சார் தான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நுரையீரல், பஞ்சு போன்ற மென்மையானது லங்ஸையும் காட்டுது. அதே குழந்தைங்க பார்க்கவும் செய்றாங்க. அங்க ஏற்படாத பாதிப்பு எனக்கு சினிமால ஒரு ஃபிக்ஷனல் வேர்ல்ட்ல காட்டும்போது ஏற்பட்டுருமா? சோ சென்சார் பத்தின உங்களோட புரிதல் அண்ட் இந்த படம் மேற்கொண்டு 182 கட்டு பத்தியும் பேசலாம் சார். இல்ல நீங்க ஒரு பெரிய கொஸ்டினை வந்து ரொம்ப எளிமையா கேக்குறீங்க. அதாவது என்னன்னா, நம்மளுடைய ஒட்டுமொத்த சிஸ்டமே அப்படிதான் இருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, டைட்டில்ல வந்து இதை போடுறோம், ஆனா படம் முழுக்க அதை காட்டுறோம் அப்படின்னு. நம்ம ஒட்டுமொத்த சொசைட்டியுமே அப்படிதான் இருக்கு. நம்ம வந்து டாஸ்மாக்ல போய் சரக்கு வாங்குறோம். உயிருக்கு, நாட்டுக்கு, வீட்டுக்கு கேடுன்னு அதில் இருக்கு. ஆனால் அதை வந்து அரசாங்கம் தான் விற்கிது, அதை நம்ம தான் குடிக்கிறோம். ஸோ இப்படி ஒரு சூழல் இருக்கு இல்லையா? அதாவது இந்தியாவுடைய சட்டமும் சிஸ்டமும் ஜனங்களுடைய வாழும் சூழலும் ரொம்ப விசித்திரமான விஷயம். ஸோ ஸோ அதுக்குள்ளே இறங்கி நம்ம பார்த்தோம்னா அதோடைய முரண்கள் வந்து பயங்கரமான நகைப்புக்குரிய முரண்.